Welcome back to our channel Kritika Energy Essence. So TN TET 2024 இம்பார்ட்டண்டான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ எப்போ நடக்கும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2? ஏற்கனவே நமக்கு வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எழுதி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு, பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வும் நடந்து முடிஞ்சிருச்சு. 2002 டிஎன் டெட் நடந்தது தான் 2023-24க்கான ஒவ்வொரு வருடமும் 2 தடவை வந்து டிஎன் டெட் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான 2 வருஷமா நடக்கல. இந்த வருஷத்துக்கான தகுதி தேர்வு எப்ப அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரோட மோஸ்ட் வாண்டட் கொஸ்டின்ஸ்ல நிறைய பேர் அதை பத்தி கேட்டிருக்கீங்க நம்மளோட சேனல்ல. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான். ஸோ தகுதி தேர்வு எப்போது, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரலாம், மந்த் ஆஃப் எக்ஸாம், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குற போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் 2024 பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அண்ட் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. டிஎன் டெட் அதுக்கான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை ஷேர் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் பேட்சை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தராக உங்களோட கொலீக்ஸ் உங்களை மாதிரி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களோட ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகவும் அதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள். ஸோ இந்த கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவைப்பட்டால் உங்களோட வாட்ஸ்அப் லிங்க்லையும் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, ஸோ நிறைய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஎன் டெட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றின விஷயம் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஸோ தகுதி தேர்வோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் தகுதி தேர்வு எழுதினவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும், எழுதி முடிச்சு பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு வேலை இல்லை மேடம், நீங்கள் வந்து அடுத்த தகுதி தேர்வுக்கு படிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ தகுதி தேர்வுங்கிறது நீங்கள் எப்படி ஆசிரியர் பயிற்சியையோ இல்லை கல்வியியல் பயிற்சி பிஎடோ டிடிஎடோ முடிக்கிறது எப்படி மேண்டேட்ரி ஆயிடுச்சோ அது மாதிரி தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்ரி. அந்த தகுதி தேர்வை முடிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுதவே முடியும் அப்படிங்கிறது தெளிவான விஷயம். எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற டிசைட்க்கு வரீங்கன்னாலே நீங்கள் இந்த தகுதி தேர்வை பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணி இருக்கவங்க எந்த சீனியாரிட்டியும் உங்களுக்கு வந்து 2 மார்க்கோ 1/2 மார்க்கோ தான் அந்த இயருக்கு கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ டெட்டு எழுதி பாஸ் பண்ணி நியமன தேர்வுக்கு சரியான முறையில் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் நியமன தேர்வு நடக்கும்போது நீங்கள் உள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 2025க்குள்ள 26ல் நமக்கு ஸ்டேட் எலெக்ஷன் வருது. 25க்குள்ள நாங்கள் வந்து 18,000 19,000 போஸ்டிங் போடுறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம 110 விதியின் கீழே சிஎம். ஸோ இப்போ இந்த வருஷம் நீங்கள் டெட்டு எழுதுறதுக்கான முக்கியத்துவத்துக்கு தான் இதை சொல்கிறேன். டெட்டு எழுதி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நியமன தேர்வில் 5,000 பேரோ 3,000 பேரோ வரும்போது நம்ம என்ன தோணும், ஆகா நம்ம டெட்டு எழுதி முடிச்சிருந்தா இந்நேரம் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கலாமே, நம்ம பாஸ் பண்ணியிருப்போமே, ஈஸியாக உள்ளே போயிருக்கலாமே, இன்னுமே எப்போ வரப்போதோ, எப்போ டெட் எழுதுறது, இப்போ இருக்கிற அதே மனநிலை தான் கண்டினியூ ஆகும். நம்ம டெட்டு பாஸ் பண்ணாமல் விட்டுட்டோமே, நியமன தேர்வு எழுத முடியலையே. ஸோ அந்த பாயிண்ட்டை ஒரு ரிவோக் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ டிஎன் டெட்டுக்கு இன்ன வரைக்கும் பாஸ் பண்ணாதவங்க ஒரு முழு மூச்சில் நியமன தேர்வு வருமா வராதா எப்படின்னு இருந்தது. இப்போ திடீர்னு படிச்சுட்டு இருந்தவங்க மட்டும்தான் அந்த நியமன தேர்வு வந்தோன்னு எழுத முடிஞ்சு. அதே மாதிரி தான் டெட்டு வருமா வராதா, டெட்டு முடிச்சோன்னா நியமன தேர்வு எழுத முடியுமா நம்மளால அப்படின்ற ஆசிலேஷனே இல்லாமல் டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மந்த் கண்டிப்பாக இப்படி தான் மேடம் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த மந்த் ஜூன் ஜூலை நானுமே சொல்லிட்டு இருக்கேன். ஜூலைலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஜூன் முடிஞ்சிருச்சு, ஜூலை முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட் முடிஞ்சிருச்சு, செப்டம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு இந்த வருடத்திற்கான டெட்டு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், எக்ஸாம் நடத்தி தான் ஆகணும். நிர்வாக காரணங்களுக்காக நிறைய லேட் ஆனாலும் கூட நமக்கு எப்படி இருந்தாலும் எக்ஸாம் வரதான் போகுது, எழுத தான் போகிறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் வந்துடலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர்லேயும் வரலாம். நீங்கள் டிசம்பர் அண்ட் மேல எக்ஸாம் நடக்கிறத மனசில் வச்சு டிசம்பரில் கூட எக்ஸாம் நடத்திடலாம்.
அதனால நீங்கள் எக்ஸாமுக்கு எப்பவும் போல் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. எந்த வித ஆசிலேஷனும் இருக்க வேணாம். இந்த வருடம் 2024 நடக்கிற டெட்டில் நான் கண்டிப்பாக பாஸ் ஆவேன். அடுத்து வர நியமன தேர்வில் எழுதி 2025க்குள்ளே நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஸோ சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ 2 வருஷம் படித்தாலும் படிச்சுட்டே இருக்கலாம். அப்படி படிக்கிறவங்களால மட்டும்தான் அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் வர முடியும், செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர முடியும். எக்ஸாம் வந்தோன்னே கிடுகிடுன்னு படிக்கிறவங்களை விட எப்போவுமே அவங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்போவுமே கரெக்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ மந்த் ஆஃப் எக்ஸாம் எப்போ டிசம்பராக இருந்தாலும் சரி, மேவே இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். மே இருக்க வாய்ப்பு இல்லை, டிசம்பரில் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சேஞ்ச் இன் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே நான் என்னோட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனோட ப்ரொபோசலின் படி நம்மளோட கண்டென்ட் ஐடியாஸ், கண்டென்ட்டை விட கான்டென்ட்னு சொல்லக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ், புக்குக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸை விட பெடகாகி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் சீடெட்டும் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற அடிப்படையில் சீடெட்டுக்கும் நம்மளோட டிஎன் டெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷனை நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பெடகாகிக்கல் இஷ்யூஸ் தான் அதிகமான கொஷின்ஸ் வரும். கிளாஸ் ரூம் டீச்சிங்கு, ஓரியன்டேஷனல் டீச்சிங் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். கான்டென்ட்டுக்கும் டீச்சருக்கும் உள்ள கேப்பு அண்ட் அதை எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது, அதை ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எப்படி கொண்டு போகிறதுங்கிறதா மெயின் கொஸ்டின் பேப்பராக இருக்கும் சீட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரியான மெத்தடு இனிமேல் ஃபாலோ பண்ணப்படலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அதுதான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரில் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து கான்டென்ட்டை எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் உங்களோட பிஎட் அண்ட் டிடிஎட் சோர்ஸ் புக்கை வந்து நல்லா பயன்படுத்துங்க. நம்மளோட சேனல்லையுமே அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எப்படி வந்து நீங்கள் பெடகாகிக்கலாக படிக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறோம். நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்று தான், ப்ரிப்பரேஷனை எப்போவுமே நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனுக்கு எப்போவுமே வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வந்து உங்கள் லைஃப்பை வந்து மாற்றத்திற்கான பெரிய ஒரு கீ பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனை நிறுத்தாதீங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணாலும் நம்மளோட சேனலில் இருக்கும். கிருத்திகா எனர்ஜி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.